பிஎஃப் திட்டத்தில் வந்த பெரிய மாற்றம். இனி எல்லாமே ஈஸி தான். அதாவது பிஎஃப் கணக்கில் பரிமாற்றத்துக்கான செயல்முறை எளிதாக்கப்பட்டுள்ளது. இனி அதிக நேரம் காத்திருக்க தேவையில்லை. அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. பிஎஃப் பண பரிமாற்றங்களை எளிதாக்கும் நோக்கில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ படிவம் 13இல் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. இந்த முடிவு சுமார் 1.25 கோடி உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பெரும்பாலான பிஎஃப் பண பரிமாற்ற விஷயங்களில் முதலாளியின் நிறுவனம் ஒப்புதலை பெற வேண்டிய தேவையை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு நீக்கியுள்ளது. பிஎஃப் கணக்கு நிர்வாகத்தை மேலும் பயனர் நட்புடன் மாற்றும் நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீங்கள் ஒரு புதிய நிறுவனத்தை அங்கீகரித்தால் பழைய நிறுவனத்தின் பிஎஃப் கணக்கு தானாகவே மாற்றப்படும். இந்த முடிவு பிஎஃப் பரிமாற்றத்துக்கான நேரத்தை கணிசமாக குறைக்கும். முன்னதாக பிஎஃப் பேலன்ஸ் பரிமாற்றத்திற்கு மூலம் மற்றும் சேருமிட இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது. இது அதிக நேரத்தை இழுத்துக்கொண்டது. ஆனால் புதிய விதிகளின்படி மூல அலுவலகம் பரிமாற்ற கோரிக்கையை அங்கீகரித்தவுடன் உறுப்பினரின் பழைய பிஎஃப் கணக்கு தானாகவே சேருமிட அலுவலகத்துடன் இணைக்கப்படும். இது செயலாக்க நேரத்தை குறைக்கும். அதேபோல மற்றொரு முக்கியமான மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. பிஎஃப் சேமிப்பு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது வரிக்கு உட்பட்டது, இரண்டாவது வரிக்கு உட்படாதது. இந்த மாற்றம் வட்டி வருமானத்தில் துல்லியமான டிடிஎஸ் விலக்குகளை உறுதி செய்ய உதவும் என்று கூறப்படுகிறது. அதேபோல இது மட்டுமல்லாமல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றொரு அம்சத்தையும் கொண்டு வந்துள்ளது. ஆதார் இணைப்பு இல்லாமல் ஊழியர்களுக்காக மொத்த தலைமுறை யூனிவர்சல் கணக்கு எண்கள் யுஏஎன் உருவாக்கப்படலாம். இது நிறுவனம் உரிமையாளர்களுக்கும் பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் பிஎஃப் திட்டத்தில் நடக்கும் மோசடியை தடுக்க யுஏஎன்கள் ஆரம்பித்தல் செயலளிக்கப்படுகின்றன. இவை ஆதாருடன் இணைத்த பின்னரே செயல்படுத்தப்படுகின்றது. பிஎஃப் கணக்குதாரர்கள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு அரசு படிப்படியாக தீர்வு கண்டு வருகிறது. இதனால் பிஎஃப் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையும் அதிகரித்துள்ளது. பிஎஃப் பணத்தை எடுப்பது எளிதாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. சற்று முன் வெளியான தகவல். தங்கத்தின் விலை அடுத்து வரும் நாட்களில் குறையுமா? அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பு சரியாமல் இருப்பதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலையால் சாமானிய மக்கள் நகை வாங்க முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தினசரி தங்கம் விலை உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. உலக நாடுகளிலேயே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி சூழல் காரணமாக தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் அமெரிக்கா விதித்துள்ள வரி காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். இதனால் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தங்கம் விலை 1 கிராம் ரூபாய் 6000, ரூபாய் 7000 ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 1 கிராமே இந்த ரூபாய் 10,000 நெருங்கி வருகிறது. அதேபோல கடந்த சில நாட்களாக அதிகரித்து வந்த தங்கம் விலை கடைசி 2 நாட்களாக குறைந்தது. இந்நிலையில் தங்கத்தின் விலை வரும் நாட்களில் எப்படி அமையும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் கூறியதாவது: தங்கத்தின் விலை குறைந்து வந்தாலும் அதே நிலைமை
நீடிக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. உலகளாவிய சூழலுக்கு ஏற்ப தங்கத்தின் விலை உயரலாம். விலை குறையும் போது தேவை உடையவர்கள் வாங்கிக் கொள்வது நல்லது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏதாவது பதட்டத்துக்குரிய அறிவிப்பை வெளியிட்டார். தங்கத்தின் விலை உயர வாய்ப்புள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பு சரியாமல் இருப்பதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதேபோல இது நல்ல பொருளாதார நடவடிக்கையாகும் என்று தெரிவித்துள்ளன. தங்கத்தின் விலை ஒரு கிராம் ரூபாய் 9,005க்கும் ஒரு சவரன் தங்கம் 72,040க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 18 கேரட் தங்கம் விலையும் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் தங்கம் 7,460க்கும் ஒரு சவரன் தங்கம் 59,680க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மதுரை முதல் பெங்களூர் வரை கோடை சிறப்பு ரயில் இயக்கம், அதாவது கோடை காலத்தை முன்னிட்டு மதுரை முதல் பெங்களூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொது போக்குவரத்து சோலையில் முக்கிய பங்கு வகிக்கும் ரயில் சேவையை பயன்படுத்தி நாள்தோறும் ஏராளமான மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். குறிப்பாக விடுமுறை, பண்டிகை காலங்கள், கோடை விடுமுறை நாட்களில் ரயில்வே நிறுவனம் சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் குறிப்பிட்ட காலம் வரை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்கள் நீடிப்பும் செய்யப்படுகிறது. தற்போது கோடை விடுமுறை தொடங்கியுள்ளதால் ஏராளமான மக்கள் பல்வேறு இடங்களுக்கு பயணங்களை தொடங்கியுள்ளன. இதனால் ரயில்களில் கூட்டம் நெரிசல் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்காக ரயில்வே நிறுவனம் கோடைக்கால விடுமுறை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவித்து இயக்கி வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடையூறும் மாநிலங்களுக்கு இடையூறும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் மதுரை முதல் பெங்களூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் இருந்து மதுரை நோக்கி இயக்கப்படும் பெங்களூரு முதல் மதுரை சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 06521 ஏப்ரல் 30 அன்று இயக்கப்படும். இந்த ரயில் இரவு 7 மணிக்கு பெங்களூருவிலிருந்து புறப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.